வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம செடியில வந்து எப்படி பாட் பண்றது? எப்படி முறையான செடிகளை பாட் பண்றது? நம்ம எப்படி ரோஜா செடியிலேருந்து நம்ம ஈஸியா க்ரோ பண்றது? அப்படின்றத இந்த பதிவு மூலியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ, அத வச்சுமே நம்ம பாட் பண்ணலாம். நம்ம யூசுவலா நம்ம நர்சரியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செம்மண்ணு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டுச்சாணமும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் பாட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு டிஏபி கொடுத்து அதுக்கப்புறம் பாலி ஸ்ப்ரே கொடுப்போம். ஆனால் வீட்டில் பாட் பண்ணுறவங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படின்றத ஒரு மெத்தடை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய செடியை நீங்கள் ஈஸியாக க்ரோ பண்ணிக்கலாம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மண்ணுங்க. செம்மண் கூட மணலும் கலந்து ரெண்டுமே பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள், மாட்டுச்சாணம், நல்ல மக்கிய மாட்டுச்சாணத்தை தான் நம்ம எடுக்கணும். நம்ம பச்சையை எடுத்தோன்னா கண்டிப்பாக செடிகளை வந்து டைபேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பச்சையாக இருக்கும்போது நிறைய அந்த மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நிறைய விதமான நுண்ணுயிரிகள் அதில் இருக்கும். அதனால வந்து நமக்கு செடிகள் வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பச்சை சாணிகளை வந்து எடுக்கிறத தவிருங்க. பச்சை சாணியை நம்ம கரைச்சி கொடுக்குறது நம்ம செடிகளை வந்து நல்ல பாதைக்கு கொண்டு போகலாம். ஆனால் நீங்கள் பச்சை சாணிகளை மோஸ்ட்லி தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம நாட்டு ரோஸை தான் இன்றைக்கி பாட் பண்ண எடுத்திருக்கோம். இது வந்து ஓன் ரூட்டட் பிளான்ட் தான், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? பட் ஓன் ரூட்டட்னா நம்ம வந்து கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஓன் ரூட்டட்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் பாட்டில் இருக்குது. நாம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச் பாட்டுக்கு மாற்ற போகிறோம். இந்த ஹோல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஊற்றுற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஹோல்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஹோல்ஸை மட்டும் நம்ம இந்த டைல்ஸ் பீஸ் வச்சு நம்ம வந்து அடைக்க போகிறோம். தண்ணி வந்து நம்ம ஊற்றும் போது சடனாக வெளியே போச்சுன்னா நிறைய சாயில்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம இயர்லி ஒன்ஸ் நம்ம பாட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த செடியில் இவ்வளோ மண் வரைக்கும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்ற அந்த மாதிரி மண்ணானது வந்து குறைஞ்சிட்டே வரும். சரிங்களா? இந்த டைல்ஸ் பீஸ் நம்ம வைக்கிறது மூலிமா இந்த மண்ணானது நமக்கு இவ்வளோ போயிருக்குன்னா கொஞ்சமாக போகும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் இந்த டைல்ஸ் பீஸ் பயன்படுத்துகிறோம். இந்த டைல்ஸை வந்து நீங்கள் ஒரு 3 பாகமாக உடைச்சி நம்ம இந்த ஹோல்ஸில் 3 ஹோல்ஸில் எங்கேயாவது ஒரு தான் வச்சு நம்ம அதுக்கப்புறம் பாட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 இன்ச் பாட்டு எடுத்துருக்கோம், டைல்ஸ் பீஸ் எடுத்துருக்கோம். இது ஒரு 3 ஹோல்ஸை மட்டும் நம்ம அடைக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற 3 ஹோல்ஸை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எனக்கு தேவையானதை மட்டும் நான் அடைச்சிக்கிறேன். அப்படி அடைக்கிறது மூலமாக நமக்கு என்ன விதமானது ஆகும்னா, நமக்கு வந்து வேகமாக தண்ணி ஊற்றும் போது மண் வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டைல்ஸ் பீஸ் நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய செம்மண்ணும் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவுடமும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கலவையை நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். மண் கலவையானது வந்து 80%, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 20% நமக்கு வந்து இது வந்து கவுடங்கு இருந்தால் போதுமானது. நம்ம தேங்காய் நார் இருந்தால் தேங்காய் நாருமே பயன்படுத்தலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நல்லா கலவையானது நல்லா இதாகுங்க. ஸோ ஏன்னா நம்ம செடி வளர்கிறதுக்காக இது கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஸோ இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சுக்கூட நீங்கள் பாட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா தெளிவாக மிக்ஸ் பண்ணணுங்க. ஸோ அப்போ தான் அந்த செடியானது நல்லா க்ரோ ஆகும். நல்லா 2-3 டைம் கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க கலவையை, மண் கலவையை. அப்போ தான் அந்த செடிக்கு நல்ல ஊட்டச்சத்து கிடைக்குங்க. மண் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா பொலன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம மண் போடுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் அந்த செடியை நம்ம வச்சு பார்க்கணும், ரொம்ப ஹைட்டில் போகுதா மட்டமாக போகுதா. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த செடியை வந்து நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து நம்ம 2-3 டைம் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ப்ரெஷ் பண்ணால் போதுமானது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நம்ம உடையாமல் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இப்படி இந்த பாட்டு 2-3 டைம் தட்டணும்னா இந்த பாட்டு வரும். மண்ணாக இருந்ததுன்னா நம்ம மண்ணை வந்து கவர் கிழிச்சிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது பொசிஷன். நமக்கு எந்த மாதிரி பொசிஷன் தேவைப்படுதோ அந்த மாதிரியான பொசிஷன் வந்து இதை வச்சு நம்ம பாட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிகளை வந்து நல்லா மண் போட்டு 2-3 டைம் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது மண்ணானது கீழே இறங்கும். நீங்கள் பாட்டை வந்து ரொம்பவே ஃபுல்லாக வர மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேணுன்ற மண்ணை நம்ம குறைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம பாட் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடி வந்து பாட் பண்ண பிறகு இந்த பூக்களை எல்லாமே நம்ம கட் பண்ணிடணும்.
இப்படி பூக்களை கட் பண்ணி விடுறது மூலிமா நமக்கு நிறைய விதமான பிரான்ச்சுகள் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் சரியாக கையாண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான செடி ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். ஒரு ரோஜா செடியை வந்து ஈஸியாக தொட்டி போடுறது எப்படின்னா இந்த மாதிரியான முறைகளை தான் போடணும். கண்டிப்பாக இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ரோஸ் பிளான்ஸும் நல்லாவே க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காம நம்ம செடிகளை வந்து முறையாக நம்ம பாட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொட்டுக்களை வந்து நம்ம கட் பண்ணணும். நம்ம தண்ணி இங்கே தொட்டியில் ஊற்றினா வெளியே வருதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படி வந்தால் தான் ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஹோல்ஸும் அடைக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான மொட்டுக்களை வந்து நம்ம இப்படி கட் பண்ணாலே உடஞ்சிருங்க. ரோஸை பொறுத்த வரைக்கும் இப்படி வளைச்சிங்கனாலே உடைச்சிரும். ஒரு சிலது மட்டும் தான் நம்ம இது மாதிரி இருக்கும். அந்த மொட்டுக்களை கட் பண்ணி விட்டுறது மூலிமா நமக்கு நிறைய விதமான பிரான்ச்சஸ் வரும். அடுத்த டைம் நமக்கு நிறைய விதமான பூக்கள் கிடைக்குங்க. நம்ம இந்த மாதிரியான முறைகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய செடியும் நல்லாவே க்ரோத் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக செடிகள் பாட் பண்ண பிறகு ஒரு வாரம் கழித்து தான் நீங்கள் எந்த ஒரு உரமாக இருந்தாலுமே கொடுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ரூட்டட் பிளான்ஸ் வந்து நம்ம அப்படியே வச்சு பேக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த பட்டிங் பிளான்ஸ் அந்த பட்டிங் மறையிற வரைக்கும் பேக் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு வேர் விட்டு வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ காற்றடிக்கும் போது இந்த செடியானது வளையாது. ஆனால் இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் சரியான முறையும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுடைய நர்சரியில் நம்ம இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ரோஸ் பிளான்ஸ் வேணுனாலும் நீங்கள் நம்மளுடைய நர்சரியில் சாய் ஹைடெக் நர்சரி கார்டனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ வேணுன்னா நீங்கள் மறக்காமல் சாய் ஹைடெக் நர்சரி கார்டனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி பிளான்ஸ் வாங்கிக்கலாம். நம்மளுடைய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.